ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் இரண்டுமே திமுகவை தன்வசம் வைத்துக் கொள்ளும். டிடிவி இந்த பக்கம் வந்துள்ள நிலையில் இன்னும் சிறிது மாற்றங்களும் வரலாம். அங்கு மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்கிறது. திருமணி ராமதாஸ் அதிமுக உதவுகிறது. எல்லாமே 20,000க்கு மேலாக இருக்கும். ஏனென்றால் இங்கு காங்கிரஸ் மற்றும் கிறிஸ்தவ அலை எப்பொழுதுமே இருக்கும். இது விஜய் கட்சியின் பிரச்சாரம் இங்கே ஈடுபடுகிறது. குளச்சல் போன்ற தொகுதிகளில் தாவேகா நல்ல போட்டி தருகிறது என்கிறார்கள். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus தி பவர் ஆஃப் ஐ, இந்தியாவின் #1 பிராண்ட் LED டிவி மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. மக்கள் யார் பக்கம்? தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக உங்களுடைய அடுத்த எம்எல்ஏ யார், எந்த கூட்டணி வெல்லும் என்பதை முந்தைய தேர்தலின் அடிப்படையிலும் தற்போது சூழ்நிலை அடிப்படையிலும் 4ஆம் தூண் விரிவாக ஒவ்வொரு தொகுதியாக உங்களுக்கு அளிக்க இருப்பதை விரிவாக காண்போம். பார்க்க இருப்பது தேனி தொகுதியாகும். தேனி தொகுதி என்பது தமிழக கேரள எல்லையில் உள்ளது. வண்டிப்பெரியார் என்பது கேரளாவின் அந்த பக்கம் குமிளி பக்கம் வரும், இந்த பக்கம் போடிநாயக்கனூர் வரும். அதன் பிறகு பெரியகுளம், சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, கம்பம் என்ற 6 தொகுதிகளை கொண்டது. இந்த பகுதியில் இருந்துதான் முன்னாள் முதலமைச்சர் என்று 3 முறை அதிமுகவில் இருந்து திரு OPS அவர்கள் வந்தார். தற்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று முடியாகவில்லை. இந்த தொகுதியின் முந்தைய முடிவுகளை காண்போம். சோழவந்தான் தொகுதியில் 2006 திமுக 1586 ஓட்டுகளிலும், 2016 அதிமுக 24,857 ஓட்டுகளிலும், 2021 மீண்டும் திமுக 17,000 ஓட்டுகளிலும் வென்றுள்ளது. உசிலம்பட்டி தொகுதியை பொறை 3 முறையுமே அதிமுக வெல்கிறது. 2006 3045 ஓட்டுகள், 2016 32,900, 2021 7,487 என்ற வகையில் ஏற்றுள்ளது. ஆண்டிப்பட்டி தொகுதி, இந்த தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் நின்று வெற்றி பெற்றுள்ள தொகுதி, ஒருமுறை தோற்றும் சென்றுள்ளார். இந்த தொகுதியில் ஜெயலலிதா 2006 25,186 ஓட்டுகளில், 2016 30,196 ஓட்டுகளிலும், 2021 திமுக பக்கம் போய் அவர்கள் 8,538 ஓட்டுகளை பெற்றுள்ளார்கள். அடுத்த 3 தொகுதியை காண்போம். பெரியகுளம் தொகுதியில் 2006 அதிமுக 14,834 வாக்குகளில் வென்றது. 2014 14,350 வாக்குகளில் வென்றது. 2021 இது திமுக கைப்பற்றியது. வெற்றி பெற்ற முன்னணி 21,321 வாக்குகள். போடிநாயக்கனூர், இதில் 2006 திமுக சொற்ப ஓட்டுகள், அதாவது 1000க்கும் கீழாக 808 வாக்குகளில் முன்னிலை பெற்றது. 2016 15,608 வாக்குகளிலும், 2021 11,021 வாக்குகளும் அதிமுக முன்னிலை பெற்றது. கம்பம் தொகுதியில் திமுக 2006 1958 ஓட்டுகள் முன்னிலை பெற்று வென்றது. 2016 அதிமுக கைப்பற்றியது 11,021 வாக்குகளில். 2021 மீண்டும் திமுக இந்த முறை மிக அதிகமாக 42,413 வாக்குகளில் வென்றது. சோழவந்தான் தனி தொகுதி திமுக வெற்றி பெறும். உசிலம்பட்டியை அதிமுக வெற்றி பெறும். ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் இரண்டுமே திமுகவை தன்வசம் வைத்துக் கொள்ளும். போடி இழுபறியாக இருக்கும். கம்பம் திமுக வெற்றி பெறும். இந்த 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். 1ஐ அதிமுக பெறுகிறது. போடிநாயக்கனூர் இழுபறியாக இருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்களும் OPS அவர்களும் முன்பு வெற்றி பெற்ற தொகுதிகள். எனவே டிடிவி இந்த பக்கம் வந்துள்ள நிலையில் இன்னும் சிறிது மாற்றங்களும் வரலாம். தமிழகம் கர்நாடகத்துக்கு கடைசியாக உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் தான் கடைசியாக வரும். இந்த தொகுதியில் ஹொசூர், வேப்பனஹள்ளி, பர்கூர், கிருஷ்ணகிரி மற்றும் தளி, ஊத்தங்கரை என்று 6 தொகுதிகள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களில் எப்படி முடிவு இருந்ததை நாம் காண்போம். கிருஷ்ணகிரி தொகுதியில் உள்ள ஊத்தங்கரை 2006 போது இந்த தொகுதி அமையவில்லை. 2008 மறுசீரமைப்பில் தான் உருவானது. 2016 அதிமுக ஊத்தங்கரை தொகுதியை 2,613 வாக்குகளிலும், 2021 28,387 வாக்குகளும் வெற்றி பெற்றது. பர்கூர் தொகுதி இங்கே ஜெயலலிதா ஒருமுறை வெற்றி பெற்றும் ஒருமுறை தோல்வியும் கண்ட தொகுதியாகும். இதில் 2006 அதிமுக 3,208 ஓட்டுகளிலும், 2016 982 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021 திமுக 12,614 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. வேப்பனஹள்ளி தொகுதியில்
திமுக 2006 6266 ஓட்டுகளிலும் 2016 5228 வாக்குகளும் பெற்றுள்ளது. வெற்றி பெற்றது. 2021 அதிமுக 3054 ஓட்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி தொகுதி 18,195 ஓட்டுகளில் 2006 திமுகவும் 2016 மீண்டும் திமுக 4,891 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021 அதிமுக வெறும் 794 வாக்குகள் முன்னணி பெற்று கைப்பற்றியது. ஒசூர் தொகுதியில் திமுக 2006 12,551 முன்னணியில் வென்றது. 2016 இரட்டை இலை அதிமுக கூட்டணி 22,964 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2021 மீண்டும் திமுக 12,367 வாக்குகள் முன்னிலை பெற்று கைப்பற்றியது. தளி தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கூட்டணியைச் சேர்ந்த சிபிஐயை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர், இவர் 3 முறையும் தொடர்ந்து 2006 4,595 வாக்குகளிலும், 2016 6,245 வாக்குகளிலும், 2021 56,220 வாக்குகளிலும் முன்னிலை பெற்று தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது. 2026 யார் வெற்றி பெறுவார்கள்? தங்கரையில் அதிமுக வெற்றி பெறும். பர்கூர், வேப்பனஹள்ளி மற்றும் ஹொசூரை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கிருஷ்ணகிரியில் ஒரு இழுபறி தென்படுகிறது. தளியை பொறுத்தவரை கடந்த முறையெல்லாம் சிபிஐயை சேர்ந்த திரு ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் மீது ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் இருக்கிறது. திமுகவிலும் இந்த தொகுதியை தாம் மீண்டும் போட்டியிடுவோம் என்று இருப்பதால் அங்கு மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்கிறது. அதிமுக பாமக கூட்டணிக்கு பிறகு தளியிலும் கிருஷ்ணகிரியிலும் ஒரு இழுபறி இருக்கக்கூடியது. எனவே 6 4 அதிமுக வெல்கிறது. இந்த தொகுதிகளில், இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில், சேலம், இந்த 3 மாவட்டங்களிலுமே மிக அதிகமாக வன்னியர் இருப்பதால் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு உதவுகிறது. இதில் 4 அதிமுக முன்னிலை பெறுகிறது, 2 இழுபறியாக உள்ளது. எனவே இந்த மாவட்டம் ஒரு நமக்கு அதிமுகவுக்கு சாதகமான மாவட்டமாக காண்கிறோம். நாம் அடுத்ததாக காண இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம். தமிழக கேரளத்திற்கு எல்லையில் கடலோரம் உள்ள மாவட்டம். இங்கு மீனவர்கள் அதிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ளது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகள், விளவங்கோடு, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோயில், கொளச்சல், கிள்ளியூர் என 6 தொகுதிகளை நாம் காண்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 2006 நாகர்கோயிலில் திமுக 13,745 வாக்குகளிலும், 2016 20,956 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021 எம்ஆர் காந்தி பாஜக சார்பாக அதிமுக கூட்டணியில் 11,669 வாக்குகளில் வெற்றி பெற்றார். கன்னியாகுமரியை பொறுத்தவரை திமுக 2006 10,687 ஓட்டுகளிலும், 2016 திமுக 5,912 ஓட்டுகளிலும், 2021 அதிமுக கைப்பற்றுகிறது 16,213 ஓட்டுகளில். குளச்சல் திமுக 3 முறையுமே திமுக கூட்டணியே வெல்கிறது. 2006 21,320 முன்னணி, 2016 26,000 ஓட்டுகளில் வெற்றி பெற்றது. 2021 24,832 வாக்குகள். இங்கு திமுக கூட்டணி என்று நாம் காட்டினாலும் காங்கிரஸ் கட்சி தான் பாஜக நம்பர் 1ஆகவும் காங்கிரஸ் 2ஆகவும் இருக்கிறது. இது கூட்டணியின் மூலமாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அடுத்த 3 தொகுதியில் பத்மநாபபுரம். இந்த 3 தொகுதிகளையுமே நீங்கள் பார்த்தால் இது திமுக கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது. இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் எல்லாமே 20,000க்கு மேலாக இருக்கும். ஏனென்றால் இங்கு காங்கிரஸ் மற்றும் கிறிஸ்தவ அலை எப்பொழுதுமே இருக்கும். பத்மநாபபுரம் தொகுதி என்பது பாஜக முதலில் எந்த கூட்டணியுமே இல்லாமல் 1996 வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் மறுசீரமைப்பில் இப்போது அங்கே கிறிஸ்தவ மெஜாரிட்டி ஆனதால் இனிமேல் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். விளவங்கோடு தொகுதியை எடுத்துக்கொண்டால் தற்பொழுது விஜயதாரணி இங்கே 2021 28,669 வாக்குகளில் வெற்றி பெற்றவர் பாஜகவிற்கு வந்துள்ளார். எனவே இந்த தொகுதிகள் எல்லாமே 31,000, 40,000, 20,000க்கு மேலே உள்ளது. இந்த 3 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் முந்தைய முன்னணிகளை பார்க்கலாம். நம்முடைய கணிப்பின்படி நாகர்கோயிலும் கன்னியாகுமரியும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கொளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் இது 4மே திமுக வெற்றி பெறும். ஆனால் கடைசியாக வந்துள்ள செய்திகளின் படியாக திரு விஜய் கட்சியின் பிரச்சாரம் அங்கே எடுபடுகிறது. அதாவது முன்பு என்ன சொன்னார்கள்,
அங்கே பெரும்பாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகம் மீனவர்களில் அவர்கள் சர்ச்சு சொல்படியாக திமுக கூட்டணி என்பது தாண்டி கடைசியாக வந்துள்ள தகவல்கள் கொளச்சல் போன்ற தொகுதிகளில் தாவேகா நல்ல போட்டி தருகிறது என்கிறார்கள். எனவே நமது கணிப்பு 6இல் 4 திமுகவும் 6இல் 2 அதிமுக என்றாலும் 1-2 இழுபறி என்ற நிலையை நோக்கி தற்போது செல்கிறது. அடுத்த 3 வாரங்களில் களம் மாறக்கூடும். எனவே தற்போதைக்கு கன்னியாகுமரி 6இல் 4 திமுக, 2 அதிமுக என்ற நிலையில் உள்ளது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.